அபூபக்கர் சித்திக் என்ன செய்தார்கள்? தன்னை போல ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய சஅத் பின் அபி வக்காஸ், உஸ்மான் பின் அஃபான், அபு சல்மா, இந்த மாதிரி பல சஹாபாக்கள், இளைஞராக இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு இந்த அழைப்பு பற்றி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை போல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களிடம் இந்த மாதிரி தாவா அழைப்பு பற்றி கொடுத்தார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய சகோதரன் சின்ன தம்பிக்கும் அந்த அழைப்பு பண்ணி கொடுக்கிறார்கள். உமைர் பின் அபி வக்காஸ் அவருடைய சம்பவத்தை எப்படி சொல்லணும் என்று தெரியுமா? 10 வயது தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உமைர் பின் அபி வக்காஸ், சஅத் பின் அபி வக்காஸுடைய சிறிய தம்பி, அவருடைய சகோதரர் 10 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 2-3 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். 14 வயதில் ஹிஜ்ரத் செய்த பிறகு 2வது ஹிஜ்ரி, அப்ப அவருக்கு 15 வயசு 16 வயசு கிட்டது. அந்த நேரத்தில் பத்ர் போர் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பத்ர் போரில் அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு ஆசையோடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வயசு வரவில்லை என்று சொல்லி அவர்களை அந்த போரில் சேர்க்கவில்லை. ஆர்வத்தோடு அடம்பிடித்தார்கள். எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த மக்களிடம் நாங்கள் போர் செய்வோம் என்று சொல்லி உமைர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்து அதே ஒரு போரில் ஷஹீதானார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமான தேவை. ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சம்பவத்தை சொல்லுகின்றேன் பாருங்க. ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடியுது. மதியம் திருமணம் முடியுது. முதல் இரவு, ஃபர்ஸ்ட் நைட். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்கிறார். நாங்கள் போருக்கு செல்லுகின்றோம், யாரெல்லாம் போருக்கு வராங்களோ எங்களோடு கலந்து கொள்ளுங்கள். அந்த இரவை விட்டு மனைவி விட்டு தூரமாக போய் அந்த போரில் கலந்து கொண்டு அதே போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். எப்படி அவர்களுடைய தியாகம் இந்த இஸ்லாத்துக்காக இருந்தது? நான் என்ன ஆனாலும் சரி, என்னுடைய குடும்பம் என்ன ஆனாலும் சரி, நான் இந்த இஸ்லாத்துக்காக ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன். இந்த இஸ்லாத்தை எப்போதும் நான் விட்டுவிட மாட்டேன். இந்த இஸ்லாத்துக்காக முழுமையாக அர்ப்பணித்த சஹாபாக்கள் பல பேரை நான் சொல்லலாம். தன்னுடைய நாட்டை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு போனார்கள். மதீனாவில் இந்த இஸ்லாத்தை பரவ வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞரை தான் அனுப்புகிறார்கள். முஸ்அப் பின் உமைர், ரசூலுல்லாஹ்வுடைய முகஜாடம் அப்படி இருக்கும். இந்த சஹாபி முஸ்அப் பின் உமைர், அவருடைய வயது என்ன? 21.